இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, நெய்வேலியில் இருக்கக்கூடிய வெள்ளுடையான்பட்டு அந்த கோயில் போகிற வழியில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு பங்குனி உத்திரம் வருமா, அங்கங்கேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அன்னதானங்கள் போட்டுட்டு இருக்காங்க. நெய்வேலி ஆர்ச்சி கேட்லேருந்து உள்ள வெள்ளுடையான்பட்டு கோயில் வரைக்கும் எவ்வளோ அன்னதானங்கள் போடுறாங்கன்னு பாருங்க. காலையில் ஒரு 11 மணி போல நெய்வேலி ஆர்ச் கேட் உள்ள என்ட்ரானோம். காலையில் ஒரு 7 to 7:30 டைம்ல வந்திருந்தோம்னா நம்ம அந்த காவடி எடுக்கும் காட்சிகள்லாம் கவர் பண்ணியிருக்கலாம். ஆனால் போன வருடம் பார்த்தீங்கன்னா அந்த காவடி எடுக்கும் காட்சிகள்லாம் நம்ம கவர் பண்ணியிருந்தோம். அந்த வேணா நான் இந்த வீடியோட எண்டில் தரேன், வேணுன்றாங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் பாருங்க, ஃபுல்லாகவே அன்னதானம் தான் போட்டுட்ருப்பாங்க. நம்ம லேட்டாக வந்ததுனால இந்த சைடு ஃபுல்லாகவே அன்னதானம்லாம் போட்டு முடிச்சிருக்காங்க ஓரளவுக்கு. இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. இங்கே பேப்பர் பிளேட்லாம், இந்த பேப்பர் பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டோட எல்லாமே கிளியர் பண்ணிடுவாங்க. நாளைக்கு போனீங்கன்னா நெய்வேலி எப்படி இருக்குமோ நார்மலாக அந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கும். அன்னதானம்னா வெறும் சாப்பாடு மட்டும் கிடையாது, எல்லாமே இங்கே கொடுக்குறாங்க. அதாவது தர்பூசணி, வாட்டர் பாட்டில், கிருணி பழம் ஜூஸ், மோர், இது அனைத்துமே இங்கே தருவாங்க. வருஷம் தருவாங்க. நீங்களும் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக இதெல்லாம் செய்யலாம். அவங்களும் தனித்தனியாக ஒரு வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதல் நிறைவேற்றினா கண்டிப்பாக இங்கே வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க. அதே போல் நீங்களும் உங்களோட வேண்டுதல் நிறைவேறதுக்கப்புறம் இந்த மாதிரி அன்னதானங்கள் நீங்கள் கொடுக்கலாம். உங்களோட வசதிக்கேற்ப நீங்கள் அன்னதானங்களை கொடுக்கலாம். இந்த ஷெட்டில் பாருங்கள், இந்த ஷெட்டில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இவங்கெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு கிளம்புறாங்க. இந்த ஷெட்லேயும் பாருங்கள், எவ்வளோ பேப்பர் பிளேட்ஸ் அங்கங்கேயும் கிடக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் போனீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணி வச்சுருப்பாங்க. அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் நெய்வேலி உள்ள எப்போவுமே. கோயில் போட்டுக்கு எது குழந்தைங்க காலம் பெரியவங்க காலம்னாக்கா பரவாயில்ல, கூட வந்தாங்க எல்லாருமே காலம் வந்து நிற்கிறீங்க. அது சரியா தெரியல. அதனால எங்கேயாவது வந்தீங்கன்னா உங்க குடும்பத்தோட செட்டா போய் செட்டா சாமி கொண்டு செட்டா வெளியில